ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு கரெக்டா? ஸோ ஆல்ரெடி 2 நாள் ஆச்சு. அதே நேரத்தில் சிஜிஎலுக்கான ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நம்ம இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை கரெக்டா? ஸோ அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சார் இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் வந்து கிளியர் பண்ண முடியுமா? ஸோ அதே மாதிரி டெய்லி எவ்வளோ நேரம் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டா? ஸோ முதல்ல வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னாலே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வேணும் கரெக்டா? ஒரு எப்படி சொல்றது, ஒரு எனர்ஜி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கரெக்டா? ஸோ எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இங்கே வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஹையாக நல்லா இருந்தால் தான் இந்த குரூசியலான டைமை வந்து கரெக்டாக ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக உங்களால் யூஸ் பண்ண முடியும் கரெக்டா? இந்த டைமில் வந்து நீங்கள் என்டர்டைன்மெண்ட்க்கோ இல்லை மற்ற விஷயங்களுக்கோ உங்களால் ப்ரிஃபரன்ஸு கொடுக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோக்கஸில் ஸ்டடியில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக? ஏன்னா டைம் அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது கரெக்டா? ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70லேருந்து 75 டேஸ் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. ஆனால் 60 நாள் தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் கரெக்டா? ஏன்னா நான் சொல்கிறேன் ஓகே. ஸோ ஒரு 60 டேஸ் அப்படிங்கிறதா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஆனால் ஓவராலாக 75 நாள் கிட்ட இருக்குது. பட் கடைசி ஒரு 15 நாள் 2 வாரம் அப்படியே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக வச்சுக்கோங்க. எப்போதுமே வந்து ஃபுல் லென்த்தாக வந்து யோசிக்காதீங்க. ஷார்ட் பீரியடாக யோசிங்க. அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கும் அடுத்து ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஓவரால் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 12,256 ஓகே. ஸோ ஒரு நல்ல வேக்கன்சியும் கூட. அதே நேரத்தில் இதுக்கான ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 21லேருந்து ஜூன் 22ஆம் தேதி வரை கரெக்டா? ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா மே 23 கரெக்டா? ஸோ 23ஆம் தேதி தான் நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ, எக்ஸாம் இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. மேஜராக ரோல் ப்ளே பண்ணுறது இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் ஓகே எக்ஸாம் அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டயர் 2 அப்படிங்கிறது டிசம்பர் கரெக்டா? ஸோ முதல்ல நம்ம வந்து டயர் 1 கிளியர் பண்ணால் தான் டயர் 2 அப்படிங்கிறது அப்பியர் ஆக முடியும். டயர் 1க்கு நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு தோராயமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல இருந்து அதாவது மே 23ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கிட்டத்தட்ட நியர்லி ஒரு இன்னைக்கு 23 ஒரு 7 நாள் 8 நாள் மட்டும்தான் இருக்குது கரெக்டா? ஸோ அதே நேரத்தில் மேல ஒரு ஓகே. ஸோ மேல ஒரு 23 ஏன்னா மே வந்து பார்த்தீங்கன்னா 31 நாள். ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 7 8 நாள் அப்படிங்கிறது இருக்கு கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஜூன்ல வந்து ஒரு 30 டேஸ் கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஜூலைல ஒரு 31 டேஸ் கரெக்டா? ஸோ அதே மாதிரி ஆகஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10க்கு அதாவது மிட்டுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஆகஸ்ட் நான் 10க்குள்ளேயே வச்சுக்கிறேன். ஏன்னா ஆகஸ்ட் எக்ஸாக்டாக அவங்க டேட்டு சொல்லாதனால நம்ம ஒரு 10 வாக்குலேயே வச்சுக்கலாம் கரெக்டா? ஸோ உங்ககிட்ட இருக்கிற எக்ஸாக்ட் டைம் பீரியட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 30 60 கரெக்டா? ஸோ 60 70 ஸோ 79 நாட்கள் அப்படிங்கிறதான் எக்ஸாக்டாக நமக்கு வந்து இருக்குதே கரெக்டா? 79 டேஸ் அப்படிங்கிறது முன்ன பின்ன போனால் 80 நாள் அப்படிங்கிறது தாராளமாக இருக்குது. பட் நீங்கள் எடுத்துக்கிற டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 நாளும் ஃபுல் ஃப்ளெஜாக எடுத்துக்கக்கூடாது. 60 நாள் அப்படிங்கிறது சாலிடாக நீங்கள் வந்து படிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் கரெக்டாக? ஸோ ரிமைனிங் ஒரு 20 டேஸ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக வச்சுக்கோங்க. ஸோ 60 நாள் ஸோ அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்டாக? இல்லை ஜூலை 25 எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 60-65 டேஸ் அப்படிங்கிறதான் உங்களுக்கு சாலிடான டேட்டு. ஒவ்வொரு நாளும் உங்களால் ஃபுல் ஃப்ளெஜாக படிக்க முடியாது கரெக்டா? ஸோ ஒரு நாள் படிச்சிங்க அப்படின்னா இன்னொரு நாள் வந்து படிக்க முடியாமல் அதுக்காக மாற்றி மாற்றி இப்படிலாம் இருக்கக்கூடாது. கண்டினியூட்டி ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் ஒவ்வொரு நாளும் ரிலாக்ஸ் பண்ண முடியாது கரெக்டாக? ஏன்னா டைம் அப்படிங்க ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்குது. அதே நேரத்தில் இங்கே வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் வந்து இருக்கீங்க கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷனல் டைமர் வேறு வச்சுருக்காங்க. முன்னாடி வந்து இந்த செக்ஷனல் டைமர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது. இப்போ புதுசாக இந்த செக்ஷனல் டைமர் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறதுனால 1 ஹவர் ஃபுல்லாகவே நீங்கள் நினச்ச டைமிங்கில் வந்து அட்டன் பண்ண முடியாது கரெக்டா? ஸோ அதே மாதிரி இந்த செக்ஷனல் டைமிங் அப்படியே ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 15 நிமிஷம் அப்படிங்கிறது வச்சுருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதுன்னு இல்லை, எல்லா டாப்பிக்கும் 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக? ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 50 அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலாக வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்க கொடுக்க போகிறது பட்சத்தில் எந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆரம்பிக்கிறோம், அதுதான் இங்கே வந்து பெரிய கொஸ்டின் மார்க்கே. கரெக்டாக? ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் சுத்தமாக வராது. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சில பேருக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே நேரத்தில் நீங்கள் படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஈஸியாக, அதாவது நீங்கள் இங்கிலீஷ் நல்லா படிச்சீங்க அப்படின்னா, கரெக்டாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ் நீங்கள் வந்து நல்லா படிச்சீங்க அப்படின்னா டெய்லி உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் ஸோ இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனக்கு உங்களுக்கு வந்து ஸ்கோரிங் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம். கரெக்டாக? ஏன்னா இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அதாவது நீங்கள் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னா நல்லா ரீட் பண்ணி டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்ட்? அதாவது நீங்கள் டெய்லி படிக்க வேண்டிய சப்ஜெக்டில் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரித்மெட்டிக், ஓகே, ஸோ மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக, ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டா? அதே மாதிரி ரீசனிங். கரெக்டா? ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாலிடாக உங்களால் 60 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஒவ்வொரு நாளுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கிலீஷ்க்கு ஒரு 1 hour நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டெய்லி. கரெக்டாக? ஸோ 1 hour எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதே நேரத்தில் மேக்ஸுக்கு ஒரு 1.5 மணி நேரம் இல்லை 2 hours அப்படிங்க எடுத்துக்கலாம். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் லிமிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதுக்கு ஒரு 2 hours அப்படிங்கிறது எடுத்துக்கலாம், ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? அதே மாதிரி ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு 1.5 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். கரெக்டாக? ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறையா டாபிக்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ண வேண்டியிருக்கும். இதுவுமே ஒரு 1.5 மணி நேரம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். கரெக்டாக? 130 hours அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஜிகே அப்படின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தான் நீங்கள் வந்து அதிகமாக கவர் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது கொஞ்சம் வாஸ்டான ஏரியா. மற்ற இதெல்லாம் வந்து ஓரளவு நீங்கள் இப்போ அகர்வால் புக்கையும் அரிகண்ட் புக்கையும் நீங்கள் வாங்கி படிச்சிங்கனாலே இது ரெண்டுக்குமே வந்து சாரி 3 சப்ஜெக்ட்டுக்குமே ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இங்கிலீஷுக்கும் அரிகண்ட் புக் இருக்குது, அதே நேரத்தில் அகர்வால் புக்கு வந்து மேக்ஸுக்கு ரீசனிங் வந்து ரெண்டுக்குமே இருக்குது. கரெக்டாக? ஸோ அதே நேரத்தில் அரிகண்ட் புக்கையும் நீங்கள் ஷார்ட்கட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து கவர் பண்ணிடலாம். ஈஸிங்கிறத விட கொஞ்சம் ப்ராக்டிஸ் அப்படிங்கன்னா மேக்ஸ் ரீசனிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கான்செப்ட் இல்லை. இப்போது எல்சிஎம் ஹச்சிஎஃப் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அந்த பேசிக் மெத்தட் தெரியும், அந்த அந்த டைப்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியும். கரெக்டாக? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து மேக்ஸு ரீசனிங்கில் வந்து ஸ்பீடே வரும். கரெக்டாக? அதே மாதிரி தான் இங்கிலீஷும் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அது எல்லாமே வந்து கான்செப்ட் ஓரியன்ட். காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது பேராகிராஃப் கொடுக்குறாங்க, அதுலேருந்து தான் நீங்கள் வந்து இது பண்ண போகிறீங்க. கரெக்டாக? படிக்க போகிறீங்க. ஐ மீன் நீங்கள் வந்து புதுசாக டெய்லி படிக்கிறதுக்கு பெருசாக இருக்காது. கரெக்டாக? கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டாக? ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக? ஸோ டெய்லி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறத அட்டன் பண்ணி பாருங்கள். கரெக்டாக? டெய்லி வந்து ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயமே என்ன அப்படின்னா, ஜிகே அப்படிங்கிறது அப்படி கிடையாது, நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ண கிடையாது. கரெக்டாக? ஸோ ஜிகே அண்ட் ஜிஎஸ், அதாவது ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறது நான் சொல்கிறது பாலிட்டி, எக்கானமி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், கரண்ட் அஃபேர் எல்லாமே. ஜிஎஸ் அப்படிங்கிறது ஜென்ரல் சயின்ஸை நான் சொல்கிறேன். கரெக்டாக? ஸோ இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரை இதுவும் வந்து நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது, ஏன்னா இதுலேயும் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இப்போது இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரீசனிங் அப்படிங்கிறது ஒரு 40 டாபிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு மேட்ரு. கரெக்டாக? ஆனால் ஜிகேவும் ஜிஎஸும் அப்படி கிடையாது. கரெக்டாக? ஸோ நீங்கள் நிறையா படிக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு நாளுமே வந்து டெய்லியுமே வந்து எல்லா சப்ஜெக்டும் உங்களால் படிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ ஏன்னா பாலிட்டி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, கல்ச்சர் இருக்குது, அதே மாதிரி கரண்ட் அஃபேர் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. 6 சப்ஜெக்டும் நம்மளால் படிக்க முடியாது. கரெக்டாக? ஸோ ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா அப்படின்னு நான் சொல்கிறது என்னென்னா, இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷு, மேக்ஸு, ரீசனிங். கரெக்டாக? ஏன்னா இது வந்து கான்செப்ட் ஓரியன்ட். ஸோ அதனால் உங்களால் ஈஸியாக அப்படிங்கிறத விட கொஞ்சம் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக வந்து சுயர்சாட்டாக நல்லாவே உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டாக? ஆனால் ஜிகே, ஜிஎஸ்
அப்படிங்கிறது நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக? ஸோ கொஞ்சம் வாஸ்டான சிலபஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதை கம்பேரிவிட்டி, ஸோ மற்ற 3 இதையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் வாஸ்டாக இருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டாக? பட் இதையும் நம்ம ஒமிட் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் ஸ்டார்டிங்கில் என்னோட ப்ரிடிக்ஷன் என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து பாலிட்டியில் அதே மாதிரி கரண்ட் அஃபேர் அப்படிங்க டெய்லி நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. கரெக்டாக? கரண்ட் அஃபேர் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ ஏன்னா அதுலேருந்து அதிகமாக கேட்பாங்க. அதே மாதிரி பாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கம்மியான ஏரியாவில் அதிகமான கவரேஜ் கிடைக்கும். ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் பாலிட்டிக்கு கொடுங்க. அதே மாதிரி எக்கானமி. கரெக்டாக? ஸோ ஏன் எக்கானமினா அதுவுமே வந்து கம்மியான சப்ஜெக்ட். கரெக்ட்? சாரி, கம்மியான ஏரியா கவர் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஜியாகிரஃபி. கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி, ஏன்னா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வாஸ்டானது, நிறையா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சயின்ஸுக்கு போகலாம். கரெக்டாக? ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து மேஜர் ஏரியா. கரெக்டாக? மேஜராக வந்து நிறைய படிக்க வேண்டியது நிறையா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரயில்வேலாம் பொறுத்தளவில் சயின்ஸ்லாம் அதிகமான கொஸ்டின் கவரேஜ் இருக்கும். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறது சிஜிஎல் எக்ஸாம். கரெக்டாக? ரயில்வேலாம் நீங்கள் வந்து படிக்க போனீங்க அப்படின்னா சயின்ஸுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து படிச்சீங்க அப்படின்னா ஜிகேவை பொறுத்தளவில் ஓரளவு ரீசனபிளாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா எடுத்த உடனே உங்களுக்கு இப்போ எது பிடிக்குதோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து, இது வந்து நான் என்னோட ப்ரிடிக்ஷன். ஏன்னா பாலிட்டி அப்படிங்கிறது கம்மியான ஏரியா, ஓரளவு வந்து ரீசனபிளாக இருக்கும், படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் வாஸ்டான, ஏன்சியன் இந்தியா, மெடிவல் இந்தியா, அதே மாதிரி மாடர்ன் இந்தியா, ஐஎன்எம் அப்படிங்கிறது நிறையா கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணும்போது பாலிட்டி கொஞ்சம் கம்மியான ஏரியா அப்படிங்கிறத சொல்ல வந்தேன். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி டெய்லி லைஃப்பில் இதுக்குமே ஒரு 2 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். கரெக்டாக? ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 5 கிட்டத்தட்ட ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் அப்படிங்கிறது சாலிடாக நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். கரெக்டாக? இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக மினிமம் ஆச்சு நான் இதை சொல்லியிருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் 8 hour 10 hour கூட நீங்கள் வந்து படிக்கலாம். கரெக்டாக? ஸோ இது வந்து உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் ஸோ இது வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜிகேக்கும் ஜிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரிகண்ட் ஜிகே புக்கு அப்படின்னு ஒரு ஜென்ரல் நாலேஜ் புக் இருக்கும். கரெக்டாக? ஸோ அரிகண்ட், ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை லூசண்ட் புக்கும் வாங்கிக்கலாம். கரெக்டாக? அரிகண்ட் ஜிகே புக்கு. கரெக்டாக? இல்லை அப்படின்னா லூசண்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு புக்கை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஓகே, ஸோ என்சிஆர்டி புக்கை நீங்கள் வந்து படித்து அவ்வளோ தூரம் நீங்கள் பயங்கரமாக நாலேஜ் எஃபர்ட் பொறுத்தோட அரிகண்ட் ஜிகே புக்கு இல்லைன்னா லூசண்ட் ரெண்டுமே வாங்கிக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரிகண்ட் அப்படிங்கிற உங்களுக்கு சாப்டர் வைஸ் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஏன்னா எல்லாமே வந்து இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நிறையா படிக்கணும். கரெக்டாக? பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேத்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா அரிகண்டும் இருக்குது. அதே மாதிரி ஆர்எஸ் ஒரு நாளுக்கு நீங்கள் ஆர்எஸ் ஒரு வாங்கி படித்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தாலும் போதும். அதே மாதிரி இங்கிலீஷ்க்குமே வந்து அரிகண்ட் இருக்குது. கரெக்டாக? ஸோ அதை வந்து வாங்கி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ டெய்லி ஒரு நான் சொன்ன மாதிரி இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் அப்படிங்குது. ஓகே, ஸோ டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருக்கிறாங்க அப்படின்னா 7 to 8 hours அப்படிங்கிறது கம்பல்சரி நீங்கள் வந்து படிச்சாகணும். கரெக்டாக? ஏன்னா இருக்கிற நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 60 நாள் தான் படிக்கிறதுக்கு டைம். மிச்சம் ஒரு 2 வாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து ரிவிஷனுக்காக தான் யூஸ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இந்த 60 நாள். கரெக்டாக? ஸோ 60 ஸோ ப்ளஸ் 20 days அப்படின்னு கூட வச்சுக்கலாம். கரெக்டாக? 60 + 20 days. ஓகே, ஸோ 60 நாளில் நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 20 days வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஆரம்பித்தா கூட கண்டிப்பாக வந்து Tier 1 அப்படிங்கிற கிராக் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இது வந்து பியூராக Tier 1 எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நான் பேசியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்னும் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிற டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக? நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ அதே மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலிவ் போர்டில் செக்ஷனல் டைமர் பேஸ் பண்ணி இப்போ புதுசாக கொண்டு வந்துருக்காங்களா, இதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறதுலாம் அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆலிவ் போர்டில் தமிழில் சிஜிஎல் கிராஷ் கோர்ஸ் அப்படிங்கிறதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.